நமஸ்காரம். குடைவரை கோவில் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவாளுக்கு சொல்றேன். அதாவது ஒரு மலையை குடைந்து அதுக்குள்ள ஒரு கோவில் உண்டாக்குறது தான் குடைவரை கோவில். இது மாதிரி நம்ம மகாபலிபுரத்துல பார்த்துருப்போம், நிறைய பேருக்கு தெரியும். ஆனா சிவனுக்கும் விஷ்ணுக்கும் ஒரே மலையை குடைஞ்சு இந்த பக்கம் சிவன் கோவில், அந்த பக்கம் விஷ்ணு கோவில் அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு. அது எங்க இருக்கு? அதுதான் திருமையம். அங்க சத்தியமூர்த்தி பெருமாள் ஒரு பக்கமும் சத்தியகிரீஸ்வரர் சிவபெருமான் ஒரு பக்கமும் அங்க இருக்கு. இந்த கோவிலை பத்தி நம்ம மேல பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இங்க திருமையத்துல 2 கர்ப்பகிரகம் இருக்கு. ஒண்ணு சத்தியமூர்த்தி பெருமாள் நின்ற திருக்கோலம், இன்னொருத்தர் திருமெய்யர் போக சயனத்துல, அதாவது கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவது போல நடித்து கொண்டு, ஆனால் எல்லா விஷயமும் உலக விஷயம் மொத்தமும் கவனிச்சு கொண்டு இருக்கிறது போக சயனத்துல திருமைய பெருமாள். இப்போ ஸ்தல புராணம் பார்க்கலாமா? மது கைடபர்கள், அதாவது 2 அரக்கர்கள் தாயார் ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் அபகரிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயமுறுத்துறா. பயந்து போன ஸ்ரீதேவி பெருமாளோட மார்பிலையும் பூதேவி பெருமாளோட பாதத்திலையும் தஞ்சம் புகுந்துடுறா. ஆனா பெருமாள் அப்ப போக சயனத்துல கண்ணை மூடின்னு இருக்க. இதை பார்த்துட்டோன்னே ஆதிசேஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பெருமாள் தூங்கின்னு இருக்காரு, தாயாருக்கெல்லாம் ஆபத்து வந்துடுதே அப்படின்னு சொல்லிட்டு தானே என்ன பண்றார், தன்னுடைய நச்சு காத்த வேகமா வீசி அவர்களை ஓட ஓட விரட்டிடுறது. ஆனாலும் சட்டுன்னு ஒரு பயம் வந்துடுறது. பெருமாள் தூங்கின்னு இருக்கச்சே அவருடைய பர்மிஷன் இல்லாம நம்மளே ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணிட்டோமேன்னு ரொம்ப பயப்பட. கொஞ்சம் கழிச்சு பெருமாள் எழுந்துக்கிறார். உடனே ஆதிசேஷன் அவர்கிட்ட நடந்ததை சொல்லி தான் பண்ணதுக்கோசரம் ரொம்ப பயப்படுறார். ஆனா பெருமாள் அவரை தடவி கொடுத்து, நல்லதுக்கு நீ பண்ணியிருக்க, அதனால அதுல ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷனை தடவி கொடுப்பார். ஆனாலும் ஆதிசேஷன் பயந்து போய் தன் 5 தலைகளையும் அப்படி சுருக்கின்றுவார். பயத்துல ஒரு ஷ்ரிங்கிங் அப்படி சொல்லல, அந்த மாதிரி. இன்னைக்கும் நீங்க அந்த கோவில்ல போய் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் ஒரு சிறுத்து போன ஒரு தலைகளுடனும் ஒரு முகத்துல ஒரு பயத்துடனும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது 108 திவ்ய தேசத்துல ஒன்று. இங்கே சத்தியகிரிநாதர், அதாவது சத்தியமூர்த்தி பெருமாள் பார்க்கறதுக்கு அசப்புல நம்ம ஷால கிராமத்துல இருக்க பெருமாள் மாதிரியே இருப்பார். அவருக்கு 2 தாயார்கள், உஜ்ஜீவன தாயார், உய்ய வந்த நாச்சியார். ஸோ 2 கர்ப்பகிரகத்துல, ஒண்ணு நின்ற திருக்கோலத்துல சத்தியமூர்த்தி பெருமாள், சயன திருக்கோலத்துல திருமையர். நீங்க அந்த சயன திருக்கோலம் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா such a huge one. அது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 70mm தேட்டர் இருக்க மாதிரி இருக்கும். அதுல பார்த்தேன்னா பெருமாள் சயனிச்சுன்னு இருப்பார். ஸ்ரீதேவி பூதேவி, ஸ்ரீதேவி அவர் திருமார்லையும் பூதேவி அவர் கால் கீழியும் இருப்பார். அங்கு பார்த்தீங்கன்னா நீங்க பிரம்மா, அக்னி, சந்திரன், நிறைய ரிஷிகள், நிறைய முனிவர்கள் எல்லாருடைய உருவமும் அங்க செதுக்கி இருக்கும். அதை தவிர மது கைடபர்களும் அங்க பயந்து ஓடுற மாதிரி அங்க இருக்கும். ஹிமாலயாஸ் அந்த இடத்துல சத்தியர் அப்படின்ற ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு, பெருமாள் அவர் முன்னாடி தோன்றி, நீ சவுத்துக்கு, அதாவது இந்த இடம் திருமையம், அந்த இடத்துக்கிட்டக்க நீ போய் தபஸ் பண்ணு, உனக்கு நான் காட்சி தரேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ சத்தியர் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார் அவர்கிட்ட, எனக்கு ஒரு 3 விஷயங்கள் இங்க இருக்கிற மாதிரியே அங்க தேவை. ஏன்னா எனக்கு இந்த ஹிமாலயாஸ்ல தவம் செய்ததுனால ஒரு பற்றுதல் ஏற்பட்டு விட்டது. இங்க புஷ்ய பத்ரா அப்படின்ற ஒரு நதி ஓடுறது, சித்திரஷிலா அப்படின்ற ஒரு பாறை இருக்கு, அதை தவிர பத்ரவடம் அப்படின்ற ஒரு மரம் இருக்கு. இது 3ம் அங்கேயும் எனக்கு இருக்கிறதுக்கு நீங்க அருள் புரியணும் அப்படின்னு கேட்கிறேன். பெருமாள் அதுக்கு அருள் பண்ணி, அது கண்டிப்பா அது 3ம் அங்க உனக்கு இருக்கும், நீ அங்க போய் தவம் பண்ணு அப்படின்னு சொல்ற. அங்க புஷ்யபத்ரா அப்படின்ற ஆறு, இங்க சத்திய புஷ்கரணி அப்படின்ற ஆறா ஓடுறது, சித்திரஷிலா அப்படின்ற பாறை இங்க மெய்ய மலை அப்படின்னு மாறுறது, அங்க இருக்கிற பத்திரவடம் ஆலமரம் இங்க அரச மரமா இருக்கு. இது எல்லாம் பண்ணோடனே அங்க முனிவர் இங்க தவம் பண்ற. பெருமாள் அவருக்கு இங்க வந்தோடனே காட்சி தந்து அவருக்கு அருள் புரிகிறார். புரூரவஸ் அப்படின்ற ஒரு மன்னனும் பெருமாளை தேடி இங்க வரவே அவருக்கும் சேர்த்து காட்சி கொடுக்கிறார் பெருமாள். இது திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பெற்ற ஸ்தலம். அது மட்டும் இல்ல, இங்க மேல ஒரு பெரிய ஃபோர்ட் ஒன்று இருக்கு. இது
ஆன்மீகத்துக்கு ஏத்த இடம். சிவனையும் வணங்கலாம், விஷ்ணுவையும் வணங்கலாம். அதை தவிர அந்த ஃபோர்ட்டுக்கு மேலே போய் குழந்தைகளோட ஃபேமிலியோட போய் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அது கூட போய் அதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இந்த ஃபோர்ட்ல ஊமைத்துறை இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ ரொம்ப புராதனமாக இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த ஃபோர்ட்டு ரொம்ப அழகா இருக்கு. அந்த இடமே ரொம்ப சீனிக்கா இருக்கு. நீங்கள்லாம் உங்க ஃபேமிலி அழிச்சுட்டு ஒரு அவுட்டிங் அங்க போங்க. புண்ணியத்துக்கு புண்ணியமும் ஆச்சு, அவுட்டிங்க்கு ஆச்சு. ஒரு மிக மிக நல்ல இடம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க. நமஸ்காரம்.